பிரியமானவர்களே, இந்த நாள் உன் வேலை ஸ்தலத்திலே இன்னைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கலாம். அந்த ராஜா நினைச்சாரு, ராஜ்யம் முழுவதும் தானியேலை அதிகாரியை ஏற்படுத்த அந்த ராஜா நினைச்சாரு. இந்நாளிலே உன்னோட ஊழியத்தின் பாதையில, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, இருக்கு இடத்துல ஆண்டவனை மேற்பட்டவராக உன்னை தகுதிப்படுத்த நினைத்திருக்கும் போது பிசாசான ஒரு ஆயுதத்தை உருவாக்க பாப்பா. அது என்ன ஆயுதம்? நீ செய்யும் வேலை ஸ்தலத்தில் உன்னை குற்றப்படுத்த வேண்டாம், வகை தேடி கொண்டிருப்பான். உன் ஊழியத்தின் பாதையிலே குற்றப்படுத்த, உன் பேரை கிறுக்கி போட, அசிங்க பண்ண அவன் வகை தேடி கொண்டிருப்பான். அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தானியேலை போல நாம் வாழ வேண்டும். தானியேலை போல நாம் வாழ வேண்டும். தானியேல் எப்படியே வாழ்ந்தாரு? இந்த தானியேல் 6:4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பிரதானிகளும் தேசாதிபதி ராஜ்யத்தில் விசாரிப்பிற தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ప్రధానులు అధికారులు దేశాధిపతులు దానియేలు మీద నింద మోపడానికి హేతువును అతను వెతికారంట. ஆனால் அவன் மேல் குற்ற சுமத்த யாதொரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. అతని మీద నింద మోపడానికి ఏ హేతువు కూడా కనిపెట్టలేకపోయింది. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் ఏంటో తెలుసా? அப்ப தானியேல் கிட்ட என்னையா இருக்கு? దానియేలు దగ్గర ఏమున్నది? என்னையா இருக்கு? ఏమున్నది? அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறபடியால் అతడు నిజస్థుడిగా ఉన్నాడు. அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றத்தை குறை காணப்படல. కాబట్టి అతని యందు ఏ ఒక తప్పు నేరము కనుగొనలేకపోయారు. இன்னைக்கு தானியேலுக்குள்ள ஒரு உண்மை இருந்ததுங்க. దానియేలులో ఒక నిజం కనబడింది. இன்னைக்கு உன்னை குற்றப்படுத்த சில கூட்டங்களை ஏன் உங்களை வேதனைப்படுத்த பார்க்கலாம். ప్రియమైనవాళ్ళారా, మీ మీద నింద మోపడానికి ఒక గొప్ప జన సమూహం మీకు వ్యతిరేకంగా పని చేస్తుండవచ్చు. ஆனா நீ உண்மையா இருக்கும்போது, కానీ మీరు దేవునికి ముందుగా నిజస్థులుగా ఉన్నప్పుడు அந்த குற்றங்கள் குறைகள் ஒன்று காண முடியாது. నిందలు అవమానం ఏ కూడా కనుగొనలేకపోతాడు మనిషి. ஆனா வேலை ஸ்தலத்தில்